தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் ஆராதனை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதத்திலே 6 நாட்களும் நம்மை கண்மணி போல காத்து முதல் ஞாயிற்றுக்கிழமையை, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். 6 நாளை காண செய்தவர் 7வது நாளிலேயும் நமக்கு இரக்கங்களை கிருபைகளை அளவில்லாமல் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களையும் நமக்கு கர்த்தர் செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். மார்க் காஸ்பல் சாப்டர் 5 verse 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. 12 வருஷ கால பாடுகள் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு இமை கனப்பொழுதிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நீங்கி சுகம் பெற்றார். கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த மாதம் உன்னுடைய பாடுகள், வேதனைகள், உன்னுடைய பலவீனங்கள், கண்ணீரின் பாதைகள் இந்த ஒரு நிமிஷத்தில் இயேசுவை தொட்டபோது சுகமானது போல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பல நாள் உபத்திரவங்கள், பல நாள் பாடுகள் கர்த்தர் இந்த மாதத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஆராதனை வேளையில கூட உங்களுக்கு சுகம் தர அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதனை நீங்கி சுகமாயிரு. வாக்குத்தத்த செய்தியிலே சுகமாயிருப்பதை குறித்து கேள்விப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு சுகம், எப்பொழுது சுகம்? இயேசுவின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று தியானித்தோம். இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் சுகம் பெற்றுக் கொள்வார்கள். 2வது, பரிசுத்தவான்களின் வாழ்த்துதலும் வேண்டுதலும் நமக்கு இருக்குமானால் சுகமான ஒரு ஜீவியம் செய்ய முடியும். அப்போஸ்தலர்களுடைய கரிசனை நம்மை சுகமாய் கொண்டு வரும் என்பதை குறித்து வாக்குத்தத்த செய்தியிலே நாம் கேட்டோம். இந்த முதல் வாரத்திலே வேதனை வருவதற்கான காரியங்கள் இல்லாவிட்டால் காரணங்கள் என்ன? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான வேதனையான அனுபவங்கள்? இந்த ஸ்திரீ, இயேசு இந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்படியானால் 12 வருஷ காலமாய் பெரும்பாடினாலே மிகவும் வேதனைப்பட்டாள், வருத்தப்பட்டாள், ஆஸ்தியெல்லாம் செலவழித்தாள். வேதனையான அனுபவம். இந்த ஸ்திரியை பார்க்க கூடுமானால், அவளிடத்தில் நாம் கேட்க கூடுமானால், உன்னுடைய பாடுகளை குறித்து, வேதனை குறித்து சொல் என்று சொன்னால், மனதில் வேதனை, இருதயத்தில் வேதனை, சரீரத்திலும் வேதனை, வேதனை நிறைந்த ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ பெயின்ஃபுல் லைஃப். ஏன் இந்த வேதனையான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில? அந்த ஸ்திரீ விட்டுருவோம். வேதனையான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, சங்கீதம் 32 வசனம் 10, Psalms 32 verse 10, அங்கே படிக்கும்போது வேதம் விதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நீதிமானின் ஜீவியம், துன்மார்க்க ஜீவியம், 2 விதமான ஜீவியம் இருக்கு. இந்த துன்மார்க்க ஜீவியம் வேதனையை கொண்டு வரும். யாக்கோபின் குமாரர்கள் கூட யோசிப்பை சந்திட்டு தானியெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க. நடுவழியில் வந்து பொதிகளை திறந்து பார்த்தபோது அவருடைய பணம், யோசிப்பினுடைய பாத்திரம் எல்லாம் அதில் இருக்கிறது.
இப்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த நாம் செய்த துன்மார்க்கம் இத்தனை வேதனைகளை கொண்டு வந்திருக்கிறது. நாம் செய்த துன்மார்க்கம் இத்தனை வேதனைகளை கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்க ஜீவியம் மனிதனுக்கு ஒரு ஆரம்பத்தில் அது சந்தோஷம் போல எல்லாம் கிடைக்கிறது போல இருந்தாலும் அது வேதனை நிறைந்த ஜீவியம். ஆனால் தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. நீதிமானையோ கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கனை குறித்து ஒரு சில காரியங்களை நமக்கு வேதத்திலே தியானிக்கலாம். 37ஆம் சங்கீதத்திலே 21வது வசனத்திலே படிக்கும்போது, Psalms 37:21, அங்கே படிக்கும்போது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமல் போனால் நம்மை தேவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கினதை திருப்பி கொடுக்காதவன் துன்மார்க்கன். நம்முடைய ஜீவியத்தில் வாங்கினதை திருப்பி கொடுக்காத ஒரு ஜீவியம் செய்கிறோமா? பாவியான மனுஷனாயிருந்த சகேயு, இயேசு அவனை சந்தித்த போது, இயேசு அவன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது அவன் சொன்னான், யாரிடத்திலே ஆயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று. அப்படியானால் திருப்பி கொடுப்பது மனம் திரும்புதலின் கனிகளிலே ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பினதற்கு அடையாளம், இடத்துல அநியாயமா வாங்கியிருந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடன் வாங்கியிருந்தா அதை நாம் திருப்பி செலுத்தாவிட்டால் நாம் மனம் திரும்பினவர்கள் அல்ல, இரத்தத்தால் கழுவப்பட்டு விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல, துன்மார்க்கர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் 28ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, சங்கீதம் 28:3, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல்களை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். துன்மார்க்கனுடைய இன்னொரு சுபாவம், அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுகிறான், இருதயத்திலேயோ பொல்லாப்பு வைக்கிறான். வாங்க சோத்திரம், நல்லா இருக்கீங்களா விசாரிக்கிறோம். ஆனால் இருதயத்திலேயோ நல்லா இருக்கிறானே, கொஞ்சம் சாகாம இருக்கிறானே, இன்னும் கல்லு கணக்க கிழங்கு மாதிரி இருக்கானே, உனக்கு என்ன குறை என்று அவனை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இருதயத்திலே அவனை வசைப்பாடுகிறோம், அவனை குறித்து பொல்லாப்பு செய்கிறோம். இப்படி ஒரு ஜீவி நமக்கு இருக்கா? இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தால் நம்மை தேவன் துன்மார்க்கர் என்று சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தையும் இருதயத்துக்கு ஒத்து இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் வாயின் வார்த்தைகள் இருதயத்துக்கு ஒத்து இருக்கிறது. இந்த அனுபவம் நமக்கு தேவை. இதயத்தில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசுகிறவன் துன்மார்க்கன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 இரட்டை நாவு உள்ளவன் துன்மார்க்கன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி துன்மார்க்கனை குறித்து வேதம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகுது. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணுகிறவன். 10ஆம் சங்கீதத்திலே 13வது வசனத்திலே துன்மார்க்கனை குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிக்கிறதில் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. ஆண்டவர் எங்க கேட்கிறார்? ஆண்டவர் ஒன்னும் கண்டுகிட மாட்டார். நம்ம செய்யறதை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வழியில போவோம். ஆண்டவர் இங்க தூரத்தில் இருக்கிறார். ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவன், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன், கர்த்தரை தேடாதவன். இப்படி நிறைய காரியங்களை துன்மார்க்கனை குறித்து சொல்லலாம். பசங்க நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் பெற்றிருக்கிறோமே. ஆனால் ஏன் நமக்கு வேதனைகள் வருகிறது? மனுஷரால வேதனை, பலவீனத்தினால வேதனை, சரீர சுகவின்மையினால வேதனை. இப்படி ஏன் வேதனை நிறைந்த ஜீவியம்? ஊழியத்தில் வேதனை. இந்த வேதனைகளுக்கெல்லாம் காரணம் தேவன் அல்ல, நான் தான் காரணம். என்னுடைய வாழ்க்கை
எனக்குள்ளே மறைந்திருக்கிற துன்மார்க்க சுபாவங்கள், தேவனை அசட்டை பண்ணுவது, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுவது, ஆராதனை அசட்டை பண்ணுவது, கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்ம விட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற ஊழியக்காரர்கள் தான் அவங்கள ஊழியக்காரர் அசட்டை பண்ணுவது, கர்த்தர் ஸ்தோத்திரம், இதெல்லாம் துன்மார்க்க ஜீவியத்திற்கு ஒப்பா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில ஆராதனையை அசட்டை பண்ணுகிறோமா? வேதத்தை அசட்டை பண்ணுகிறோமா? பரிசுத்தவான்களை அசட்டை பண்ணுகிறோமா? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், சாமுவேல் துக்கத்தோடு இருக்கிறான். அவர்கள் உன்னை தள்ளலப்பா, என்னைதான் தள்ளிட்டாங்க. நீ துக்கப்படாத. நம் தேவனை, தேவனுடைய ஊழியக்காரரை, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது தேவனையே அசட்டை பண்ணுவதற்கு சமமா இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு தான் வேதனை. இன்னும் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை தேடாத மனுஷன் துன்மார்க்கன். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். 73ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே, 73ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் துன்மார்க்கன் என்று படிக்கிறோம். Psalm 73 verse 12. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய சுபாவத்தில் ஒன்று பணம் சேர்க்கணும். பணம், வீடுகளின் மேல் வீடு, ஆஸ்தியின் மேல் ஆஸ்தி, சொத்துக்கள் மேல் சொத்து, வாகனத்தின் மேல் வாகனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு துன்மார்க்க ஜீவியம். துன்மார்க்கரை குறித்து அழகாய், இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகள், லாவிஷா வாழணும், கஷ்டமே இருக்கக்கூடாது, பாடுபடுதலே இருக்கக்கூடாது, லாவிஷ்னஸ். அவர்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இது ஊழியக்காரருக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும். ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன், கர்த்தர் தந்ததிலே திருப்தி அடையாமல் பணம் எப்படி பணத்தை சேகரிப்பது, பெருகுவது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விருதாவாகவே மனுஷன் திரிகிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். ஆம், நாம் விருதாவாக வேஷமாக சேர்த்து வைக்கிற யார் அதை வாரிக்கொள்வான் என்று தெரியாதிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆஸ்தி சேர்க்கிறோம் இல்லை, கர்த்தர் தந்திருக்கிறதுக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்வோம். இதுவரை கர்த்தர் நமக்கு தந்தது நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல. தகுதி பார்த்திருந்தா நமக்கெல்லாம் நம்ம படிச்சிருக்கிற படிப்புக்கும் நம்ம படிச்சிருக்கிற வேலைக்கும் எவ்வளவு சம்பாத்தியம் கிடைக்குன்னு யோசித்து பாருங்க. அதை விட மேன்மையாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்துகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட துன்மார்க்க சுபாவம், கடன் வாங்கி கொடுக்காத, இருதயத்தில் பொல்லாப்பு வைத்திருக்கிற, தேவனை வெறுக்கிற, தேவனை அசட்டை பண்ணுகிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை தேடாதிருக்கிற இந்த சுபாவம் எல்லாம் நம்மை விட்டு மாறட்டும். துன்மார்க்கருடைய விளக்கு சீக்கிரத்தில் அணைந்து போகுமா? விளக்கு அணையாதபடிக்கு கர்த்தரிடத்திலே மனம் பொருந்துகிறவர்களாயிருப்போம், கர்த்தரிடத்திலே சேர்கிறவர்களாயிருப்போம், கர்த்தரை அசட்டை பண்ணாத ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் துன்மார்க்கத்தை நம்மை விட்டு நீக்குவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நீதிமானுடைய மனம், கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்குமா? துன்மார்க்கனுடைய வாய் தீமைகளை கொப்பளிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவியம் வேண்டாம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். துன்மார்க்கனையோ தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று பிரசங்கி 16:4 படிக்கிறோம். தீங்கு வராததற்கு முன்னமே, தீங்கு நாள் நம்மை சந்திக்கிறதுக்கு முன்னமே இப்படிப்பட்ட துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு நாம் வெளியே வர
பிரயாசப்படுவோம், வாஞ்சிப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கத்தை செய்வாராக. இரண்டாவதாக, துன்மார்க்கத்தினால்தான் வேதனைகள் பெருகுகிறது, வேதம் அழகாய் சொல்கிறது. இரண்டாவதாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் படித்தது போல வியாதினாலே வேதனை, வியாதினாலே வேதனை. மத்தேயு 5:34 உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஆண்டவர் சொன்னார். இதே போல மத்தேயு 8:6 நாம் படிக்கும்போது, மேத்யூ காஸ்பல் சாப்டர் 8:6, அங்கேயும் வேதனை நீங்கி சுகமாயிருக்கிற ஒரு ஜீவியத்தை குறித்து நமக்கு அங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நூற்றுக்கதி பிரதித்திரமாக மத்தேயு சுவிசேஷம் 8:6, ஆண்டவரே, வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டார். திமிர்வாதம் இது வேதனை கொண்டு வருகிற ஒரு வியாதி. திமிர்வாதத்தினாலே மிகுந்த வேதனைப்படுகிறான். இன்னும் மேத்யூ காஸ்பல் 15 சாப்டர் 15 verse 22 15:22 அங்கே, அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். பிசாசு வியாதி மாத்திரமல்ல, பிசாசின் தொல்லை வேதனையை கொண்டு வருகிறது. இன்னும் மத்தேயு 17:15 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஒரு தகப்பன் ஓடி வந்து அழுகிறதை குறித்து படிக்கிறோம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 17 verse 15, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். பிசாசின் கொடுமை, பிசாசு வேதனைப்படுத்துகிறவன். வியாதியினாலே வேதனை, பிசாசினாலே வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் தொந்தரவுகளாலே நாம் வேதனை, சரீரத்தில் வேதனைப்படுகிறோமா? ஒரு தாய், கானானிய ஸ்திரீ, மகளுக்காக என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார். ஒரு தகப்பன், ஆண்டவரே, என் மகனை ஒரு அசுத்தாவி பிடித்திருக்கிறது, அடிக்கடி அவனை தீயிலும் தண்ணீரும் தள்ளுகிறது, ஏதாவது செய்ய முடியுமானால் செய்யும், கெஞ்சி கேட்கிறார், வேண்டிக் கொள்கிறார். பிசாசின் போராட்டத்தினாலே வேதனைகள், வேதனைகள். நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் தொந்தரவுகள் இருக்கா? பிசாசின் போராட்டங்கள் இருக்கா? ஆவிக்குரியவர்களை போல இருக்கலாம், ஆனால் பிசாசு நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, கூடாரத்தில் வாசம் பண்ணக்கூடாது. பிசாசு குடும்பத்தில் உள்ளே நுழைந்தால் சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே யோபின் வீட்டை பாருங்கள், சந்தோஷமாயிருந்த குடும்பம், 10 பிள்ளைகள், தாய் தகப்பன், நல்ல வசதி, ஆசீர்வாதமாயிருந்த குடும்பம். பிசாசு கண் வைத்தான், ஒரு காற்று வீசினது, எல்லாம் 24 மணி நேரத்தில் எல்லாம் நஸ்வரமானது, எல்லாம் போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய கொடிய சோதனை, வேதனையான அனுபவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் சரீரத்திலேயும் சுகமில்லை, வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட வேதனையோடு கூட இருக்கிறோமா? துன்மார்க்கத்தின் நிமித்தமும் பிசாசின் நிமித்தமும் வேதனைகளை அனுபவிக்கிறோமா? ஆண்டோட வார்த்தை, வேதனை நீங்கி சுகமாயிரு. என்னை ஆளுகை செய்வது யார்? கர்த்தரா, ஆவியானவரா, இல்லாவிட்டால் அசுத்தாவியா? இன்றைக்கு அரசியல்ல தூய சக்தி, தீய சக்தின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிப்போம், எனக்குள்ள தூய ஆவியா, தீய ஆவியா? கண்டுபிடிப்போம். வேதனையான அனுபவங்கள் இருக்கிறதா? பிள்ளை நிமித்தம், இந்த ஸ்திரீ மகளின் நிமித்தம் வேதனை, அந்த தகப்பனுக்கு மகனின் நிமித்தம் வேதனை. இந்த நாட்களில் பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் வேதனையான நிலவரத்தில் ஓடுகிறீர்களா? இயேசுவிடத்தில் பாருங்கள், பிரச்சனை, வேதனை இயேசுவிடத்தில் சொல்லு. என் மகளுக்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும், ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். கர்த்தர் வேதனை நீங்குகிற
அனுபவத்தை நமக்கு தருவார். வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று உனக்கும் எனக்கும் அவர் கட்டளையிடுவார். அந்த சனப்பொழுதே வேதனை மாறும், வேதனை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, தேவனை மறக்கிறவர்களுக்கு வேதனை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது, ஐசையா சாப்டர் 17, அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலேயும் 11வது வசனத்திலேயும் வாசிக்கும் போது அழகான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஐசையா சாப்டர் 17 verse 10 and 11. உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாட்டை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உனக்கு அறுப்பாயிருக்கும். நீ தெய்வத்தை மறந்துட்டு உன் பலனாகிய கண்மலையை நினைக்காம உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்து நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் அதை வளரவிட்டு விடியற்காலத்திலே விதையை முளைக்க பண்ணினாலும் அறுப்பின் காலம் கடும் வேதனையா இருக்கும். அப்படியானால் தேவன் இல்லாத ஜீவியம், தேவனை மறக்கிற ஜீவியம் வேதனை நிறைந்தது. தேவன் இல்லாத நீ எத்தனை லேபர், எத்தனை உழைப்பு உழைத்தாலும் பிரயாசப்பட்டாலும் அது நமக்கு லெபிக்காது, ஜெயமாய் மாறாது. சுய முயற்சினாலே சுய பலத்தினாலே எதை செய்தாலும் சாதிக்க இயலாது. பக்தன் அதைதான் பாடுகிறான். சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்னும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல. வாய்பலம், சுயபலம், பணபலம், படைபலம் ஒன்றினால் அல்ல, தேவனல்லாமல் நம்மால் ஜீவிக்க இயலாதையா. அதனால கர்த்தரை மறக்க வேண்டாம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீ தேவனை மறந்தாய், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ தேவனை மறந்தாய், கர்த்தர் துக்கத்தோட பேசுகிறார். அதனால நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா வாசிக்க பார்ப்போம். ஓசியா சாப்டர் 13 verse 6 அங்கே படிக்கும்போது 13:6 படிக்கும்போது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பேன். கர்த்தர் விரோதியாய் மாறிவிடுகிறார். மேய்ச்சலின் மிகுதியினால் என்னை மறந்தார்கள். இதைதான் 9ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தேவனை மறக்கிறவர்களே என்று சொல்லுகிறார். 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் உன்னை பீறி போடுவேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில எதை மறந்தாலும் தேவனை மறக்கக்கூடாது. தேவனை மறக்கிறவர்களும் துன்மார்க்கரும் அவர் பாதாளத்திலே தள்ளப்படுவார்களாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. நம்மை விடுவிக்க ஒருவராலும் கூடாது, ஒருவராலும் முடியாது. தேவனை மறக்கிறவர்களுக்கு வேதனையான அனுபவங்கள் தான் கிடைக்கும். அப்படியே 9ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்தில் படிக்கும்போது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நம்ம நரகத்துக்குள்ளே போகாதபடி, கையின் பிரயாசத்திலே தோல்வியை காணாதபடிக்கு நம்முடைய துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு வெளியே வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்பை கூட சொல்லுகிறேன். பண ஆசை வேதனையை தரும். 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டு அநேக வேதனைகளினாலே அவர் கஷ்டப்படுகிறதை குறித்து படிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து
விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரசங்கி 10:19 சொல்கிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் தேவை, ஆனால் பண ஆசை வேண்டாம். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டா. கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுல வேதனை இல்லை. அதுல வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில வேதனை கொண்டு வருகிற துன்மார்க்க ஜீவியம், வேதனை கொண்டு வருகிற பிசாசு, வேதனை கொண்டு வருகிற கர்த்தரை மறக்கிற அனுபவம், வேதனை கொண்டு வருகிற பண ஆசை ஆகிய இந்த சுபாவங்களை விட்டு வெளியே வருவோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள் எனக்குள்ளே நிறைவேறுவதாக. ஜெபிப்போமா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்திலே முதல் ஆராதனை தந்திருக்கிறீர். இந்த ஆராதனையிலே வேதனைகள் வருவதற்கான காரணத்தை குறித்து தியானித்தோம். கர்த்தாவே, துன்மார்க்க ஜீவியம், தேவனை மறக்கிற ஜீவியம், பிசாசின் கொடுமை, வியாதி, பண ஆசை, இவைகளெல்லாம் எங்களுக்கு வேதனையை கொண்டு வருகிற அனுபவம் என்று படித்தோம். இவைகளுக்கு நாங்கள் விலகி எங்களை சுத்திகரித்துக் கொண்டு துன்மார்க்கராய் அல்ல நீதிமான்களாய், பணத்தை தேடுகிறவர்களாய் இல்ல கர்த்தரை தேடுகிறவர்களாய், தேவனை மறக்காத ஜீவியம் செய்ய எல்லாருக்கும் கிருபைத்தார். நன்மை உண்டாக எங்களை நினைந்தருளும். தேவ தயவு எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா வேதனைகளுக்கும் எல்லா பாடுகளுக்கும் எங்களை விலக்கி காக்கும்படி ஜெபிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாயிரு வார்த்தைகளுக்குள்ள நிறைவேற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. Praise the Lord.